ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மாமாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய பார்க்குறதுக்கு தான் நாங்கள் பிறந்தப்போ நான் பார்க்கல, மாமா மட்டும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அந்த தம்பியை பார்க்காதனால வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். காலையிலே குளித்து நல்லா அழகாக மேக்கப்லாம் போட்டு இப்போ வண்டியில் போய் வண்டியை ஸ்டாண்டில் விட்டு மணப்பாறையில் விட்டுட்டு அதுக்கடுத்து நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அண்ணி பாதியில் ஏறிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் 2 பஸ் மாறுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் அப்படி பஸ்ஸில் ஏறிட்டு அண்ணி கால் பண்ணோம்னா அண்ணி பஸ்ஸில் ஏறிடுவாங்க. நீ ஓவராக வாய் பேசிகிட்டு இருக்க, கீழே இறங்கி நடந்தோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓவராக சீன் படாத வண்டி எடு அப்படிலாம் சொல்லிட்டு நாங்களும் ஜாலியாக அப்படி பேசிட்டு அப்படி கிளம்பிட்டோம். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுடைய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இதுக்கடுத்து டெய்லியுமே உங்களுக்கு ஒவ்வொரு லாங் வீடியோஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ப்ராங்க் வீடியோஸ்லாம் வரும். எந்த மாதிரி ப்ராங்க் வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கடுத்து கண்டிப்பாக வீடியோஸ் வரும். உங்களில் எத்தனை பேத்துக்கு வீட்டு கலைக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. நிறைய பேத்துக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிராமத்து சைடு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. எனக்கே இது பார்க்குறதுக்குலாம் புதுசாக இருந்துச்சு. சரி, மணப்பாறையில் போய் அப்படியே ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் நிறுத்தி ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டாண்டில் போட்டு அப்படி கிளம்பிட்டோம். எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். இதுக்கு முன்னால் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். அந்த ஊரில் இந்த மாதிரி வீட்டு கலைக்கிறதுலாம் கிடையாது. யாரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்கள் ஊர் வழக்கப்படி பண்ணணும்னு சொல்கிறீங்க, பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் காலையில் சீக்கிரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பணும். பார்த்தா மதியத்துக்கு சாயந்தரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எப்பயும் நான் ஒரு 5 மணி எனக்கு பண்ண மாதிரி தான் 5 மணிக்கிட்ட டைம் ஆயிடுச்சு. கட்டி விட்டுறாங்க, கீழே விழுந்துறாங்க. அது அவ்வளோதான் பின்னாடி பின்னாடி வா. நீங்க முன்னாடி இதெல்லாம் அவங்களோடது போட்டு வீட்டுக்கு போய் கழிச்சு அவளை கொடுத்தா அவ்வளோதான். இன்னும் 3 பேர் எடுப்பாங்களே. போதுங்க ஒரு மங்க 2 மங்க தொங்கினாலே நம்ம விட மாட்டோம். அங்கே பார்த்தா கொத்து கொத்தா பார்க்குற இடம் ஃபுல்லாக கொத்து கொத்தா தொங்கிட்டு இருந்துச்சு. சோழி எல்லாத்தையும் முடிச்சிட்டோங்கிறத அண்ணி அப்படி சைகளை காட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் அப்படி மரத்தோட வச்சு கடிச்சிட்டு நல்லா ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு நீங்களே பாருங்களேன், இந்த மாங்காவை பார்த்தா எப்படி விடுறதுக்கு மனசு வரும்னு. உங்களில் எத்தனை பேத்துக்கு மாங்காய் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அவ்வளோதான், நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பை ஃப்ரம் திவ்யா வித் பாண்டி.